அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் பகுதி 3இல் 2 பகுதிகளில் 8 பெயர்களுடைய பலன்களை பார்த்திருக்கின்றோம். இப்போது 9வது பெயரிலிருந்து அந்த பெயர் ஓதுவதினால் என்னென்ன நோய்கள் நீங்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் முதலில் உள்ள பயான்களையும் பாருங்கள். அதிலும் நிறைய நோய்கள் நீங்கவும் நன்மைகள் அதிகமான தேவைகள் நிறைவேறவும் துவாக்கள் இருக்கின்றன. பார்த்து பலனடையுங்கள். யா அசீஸ் மிகைத்தவன் ஜமாலி 91. பிறருடைய தேவையற்றிருக்க சீமானாக இந்த இஸ்மை ஒருவன் 41 நாட்களுக்கு 41 தடவை வீதம் தொடர்ந்து ஓதி வர வேண்டும். அவன் பிறரிடம் தேவையற்றவனாகிவிடுவான், சீமான் ஆகிவிடுவான். மழை பெய்ய ஊரினர்கள் ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி இரவு 3 மணிக்கு எழுந்திருத்து இந்த இஸ்மை 200 தடவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் மழை பெய்யும். சுப்ஹானல்லாஹ். பகைவரை அடக்க யா அசீசுல் மானி உல் காலிஃபு அலா ஜமீய அம்ரிஹி பலாசை யுஆதிலுஹு. தன் அலுவலில் மிகைத்தவன், விளக்குபவன், வல்லவன், அவனுக்கு நிகர் எவரும் இல்லை என்று 7 நாட்கள் ஒருவன் ஓதி வருவானே ஆயின் அவனுடைய பகைவனை அல்லாஹ் ஒடுக்கி விடுவான். மக்களால் மதிக்கப்பெற இந்த இஸ்மை வைஹரை அதாவது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு 41 தடவை வீதம் தொடர்ந்து 40 நாட்கள் ஓதி வர வேண்டும். அல்லது ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு கஸ்தூரி குங்குமப்பூவால் எழுதி நறுமண புகையிட்டு தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும். எதிரி படை தோற்று ஓட. மேலும் போர் முனையில் மேற்கண்ட இந்த இஸ்மை இந்த துவாவை 70 தடவை ஓதினால் எதிரி படையை நோக்கி தன் கையால் சாடை செய்தால் எதிரிகள் தோற்று ஓடுவார்கள் என்று சுக்ரவர்த்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். வறுமை நீங்க, வளமான வாழ்க்கை பெற, தலைமைத்தனம் பெற யார் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுத பிறகு இந்த இஸ்மை 41 தடவை ஓதி வருகிறாரோ அவர்களுக்கு வறுமை ஒளிந்து வளவாழ்வு எய்த பெறுவான். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 100 தடவை இதனை ஓதி வந்தால் விரைவில் வளவாழ்வு எய்த பெறுவான், தலைவன் ஆகிவிடுவான். பகைவர்கள் பிடியிலிருந்து நீங்கி கண்ணியம் பெற யா அசீஸ் மின் குல்லி அசீஸின் பிஹக்கி யா அசீஸ் என்று ஓதி ஒருவன் தன் பகைவனுடைய பிடியிலிருந்து நீங்கி கண்ணியம் பெறுவான். எதிரியின் சக்தி கரைந்து நசிந்து போக ஒருவன் தனிமையில் அமர்ந்து இந்த இஸ்மை 6666 தடவை ஓதினால் விரோதிகள் மறைமுகமான எதிர்ப்புகள் இவனை வந்தணுகாது, அவர்களுடைய சக்தி நசிந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். கௌரவமும் மதிப்பும் உயர இந்த யா அசீஸ் என்ற இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். இழந்த மதிப்பு மீண்டும் பெற இந்த இஸ்மை அதிகமாக ஓத வேண்டும். சொர்க்கம் எய்த பெற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். ஜன்னத்துல் ஃபரீன் என்ற சொர்க்கம் புகுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்து யா ஜப்பார்
ஆட்சி நடத்துபவன். ஜமாலி 206. தீயோருடைய பொல்லாங்கு தீமை பயக்காதிருக்க இந்த இஸ்மை ஒருவன் காலையிலும் மாலையிலும் 206 தடவை ஓதினால் தீயோருடைய பொல்லாங்கை விட்டு காக்கப்பெறுவான். சுஹான்லா. கௌரவமும் மதிப்பும் ஏற்பட ஒருவன் இந்த இஸ்மை வெள்ளி மோதிரத்தில் எழுதி அணிந்து கொண்டால் அவனுக்கு மக்களுக்கிடையே கௌரவமும் மதிப்பும் ஏற்படும். பிறர் தன்னை பற்றி புறம் பேசுவதை தடுக்க ஒருவன் இந்த இஸ்மை நாள்தோறும் 206 தடவை ஓதி வந்தால் அவனை பற்றி புறம் பேச மாட்டார்கள். எதையும் தாங்கும் இதயம் பெற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். ஜுமாவுடைய நாள் தொழுகை முடிந்த பிறகு 300 தடவை யா ஜப்பார் என்று ஓதி வந்தால் பகைவரை அடக்கலாம். அதிகாரத்தை காத்துக்கொள்ள அரசர் அல்லது அதிகாரி தன்னுடைய ஆட்சியோ அதிகாரத்தையோ காத்துக்கொள்ள விரும்பினால் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். இழந்த உடல் வலிமையை பெற நோயால் உடல் நலிந்தவர்கள் இந்த இஸ்மை கடுகு எண்ணெயில் 119 தடவை ஊதி அதனை 7 நாட்கள் தொடர்ந்து குடித்து அல்லது உடம்பில் தேய்த்து வந்தால் அவர்களுடைய உடல் வலிமை பெறும். தலைவலி நீங்க இந்த இஸ்மை 7 தடவை நெற்றியில் எழுதி கொள்ள வேண்டும். மற்றவர்கள் தன்னை மிகைக்காதிருக்க இந்த இஸ்மை அதிகமாக ஓத வேண்டும். பிள்ளை பேரில்லாதவர்கள் குழந்தை பெற இஷா தொழுகைக்கு பிறகு 3 பாதாம் பருப்புகளில் கணவன் இதனை 3000 தடவை ஊதி அவற்றில் 2ஐ தானுண்டு 1ஐ மனைவிக்கு உண்ணக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு 11 நாட்கள் செய்து வர வேண்டும். பிறர் தமக்கு பயப்பட வேண்டும் என்றும் தமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடாது என்று விரும்புபவர்களும் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். செல்வமும் அதிகாரமும் பெற யா ஜப்பார் என்ற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வருபவர்கள் செல்வமும் அதிகாரமும் பெறுவார்கள். சுஹான்லா. அடுத்து யா முத்தகப்பீர் பெருமைக்குரியோன். ஜமாலி 662. நன்மைகள் பரக்கத்துகள் ஏற்பட யா முத்தகப்பீர் என்ற இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். நன்மை பரக்கத் ஏற்படும். செல்வமும் மதிப்பும் உயரும். நல்ல குழந்தை பிறக்க மனைவியை மறுவும் முன் இந்த இஸ்மை ஒருவன் 10 தடவை ஓதிக்கொண்டால் அவனுக்கு அல்லாஹுடைய கிருபையால் நல்ல குழந்தை பிறக்கும். இன்ஷா அல்லாஹ். பெரியோர்களை காணக்கூடிய வாய்ப்பு பெற இந்த இஸ்மை ஒருவன் அதிகமாக ஓதி வந்தால் அவன் பெரியோர்களை காணக்கூடிய வாய்ப்பை எய்தப் பெறுவான். தீய கனவு காணாதிருக்க ஒருவன் இந்த இஸ்மை நாளொன்றுக்கு 21 தடவை வீதம் ஓதி வந்தால் அவனுக்கு தீய கனவுகள் தோன்றாது. சுஹான்லா. எதிரிகளுடைய பயம் நீங்க இந்த இஸ்மை ஒருவன் அதிகமாக ஓதி வந்தால் விரோதி அவனை பற்றி தீய வார்த்தைகள் பேசுவதை விட்டு தடுக்கப்படும். கண்ணியம் அதிகரிக்க அதிகாரிகள் சாதகமாக அநியாயக்காரன் அடங்க இந்த இஸ்மை எழுதி வைத்து கொள்ள வேண்டும் அல்லது கழுத்தில் தாயத்தாக அணிந்து கொள்ளலாம். வேலை நலமாக நிறைவு பெற ஒரு வேலையை துவங்குவதற்கு முன்பாக இந்த இஸ்மை அதிகமாக ஓதி துவங்கினால் அந்த வேலை நன்மையாக நிறைவு பெறும். சுஹான்லா. வீண் பேச்சு நீங்கி தனிமையில் இருக்க விரும்புபவர்கள் இந்த இஸ்மை மிகவும் அதிகமாக ஓதி வர வேண்டும். தலைவர்களும் ஒருவனுக்கு மரியாதையும் கௌரவமும் அளிக்க இந்த இஸ்மை ஒருவன் நாள்தோறும் 662 தடவை ஓதி வந்தால் அவனுக்கு ஊரில் பிரதான தலைவர்கள் கீழ்ப்படிவார்கள். அவனுடைய சொல்லுக்கு மதிப்பளிப்பார்கள். ஆண் குழந்தை பிறக்க இந்த இஸ்மை 10 தடவை ஓதிய பிறகு ஒருவன் தன் மனைவியை மறுவின் அவனுக்கு அல்லாஹுடைய அருளால் ஆண் குழந்தை பிறக்கும். சுஹான்லா. அடுத்து யா ஹாலிக் ஜல்ல ஜலாலுஹு படைப்பவன். ஜமாலி 721. உள்ளம் ஒளி பெற இந்த யா ஹாலிக் என்ற இஸ்மை ஒருவன் நள்ளிரவில் பிறர் உறங்கும் பொழுது அதிகமாக ஓதி வந்தால் அவனுடைய உள்ளம் ஒளிரும். மறுமை நாள் வரை நன்மைகள் பெற அல்லாஹ் தன் மாணவர்களை நோக்கி மறுமை நாள் வரும் வரை இந்த செய்த செயலுடைய நன்மைகள் இவனுக்கு எழுதுங்கள் என்று இந்த இஸ்மு ஓதிபவருக்கு கூறுகின்றான். சுஹான்லா. ஆபத்திலிருந்து தப்ப இந்த இஸ்மை நாள்தோறும் 100 தடவை ஓதி வந்தால் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். கர்ப்பம் தரிக்க இந்த இஸ்மை வெள்ளி தாயத்தில் செதுக்கி அணிந்து கொண்டு மனைவியை மறுவ வேண்டும். ஆண் குழந்தை பிறக்க இந்த இஸ்மை தினந்தோறும் 1000 தடவை ஓதி வர வேண்டும். விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற இந்த இஸ்மை 100 தடவை ஓதிக்கொண்டு விளையாடச் செல்ல வேண்டும்.
குழந்தை காக்க பெற இந்த இஸ்மை குழந்தையினுடைய கழுத்தில் தவீஸாக அணிவிக்க வேண்டும். யா ஹாலிக் ஜல்ல ஜலாலுஹு, இந்த இஸ்மை ஒருவனுக்காக வானவரும் இறைஞ்சு. இந்த இஸ்மை ஒருவன் வழக்கமாக ஓதி வந்தால் அல்லாஹ் ஒரு வானவரை படைப்பான். அவர் இவனுக்காக உலக முடிவு நாள் கியாமத் நாள் வரை துவா செய்து கொண்டே இருப்பார். சுப்ஹானல்லாஹ். முகம் வசீகரம் பெற்று ஒளிர இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். நோய்கள் அனைத்துக்கான மருந்துகளையும் பரிகாரங்களையும் அறிந்து கொள்ள ஹாலிக் முஹி என்ற பெயர்களை மருத்துவர்கள் அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வியாதிகளுக்கான மருந்துகளையும் பரிகாரங்களையும் அவர்கள் எதிர்பாராத வண்ணம் காட்டித் தருவான். சுப்ஹானல்லாஹ். காணாமல் போனவர் திரும்பி வரவும் காணாமல் போன பொருள் கிடைக்கவும் இந்த இஸ்மை 5000 தடவை ஓதிய பிறகு அல்லாஹ்விடம் இரு கரமேந்தி அழுது துவா செய்து கேட்க வேண்டும். வழி துலங்க திக்கு தெரியாமல் தயங்குபவர்கள் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அவர்களுக்கு வழி துலங்கும். இலகுவாக அலுவல் முடிய இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். எதிரி மிகைக்காமல் இருக்க இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அவனுடைய எதிரியால் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது. அலுவல்கள் செய்வதற்கான ஆற்றல் பெற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வருபவர் அலுவல் செய்வதற்கான ஆற்றலையும் உரத்தையும் பெறுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்து யா பாரி உ ஜல்ல ஜலாலுஹு, உண்டு பண்ணுபவன். ஜமாலி 212. துன்பம் நீங்க யா பாரிவு என்ற இந்த இஸ்மை ஒவ்வொரு நாளும் 100 தடவை வீதம் ஒருவன் 7 நாட்கள் தொடர்ச்சியாக ஓதி வர வேண்டும். அவன் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவான். சுப்ஹானல்லாஹ். மலடி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க 7 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கும் பொழுது இந்த இஸ்மை 21 தடவை ஓதி தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை தருவான். கப்ரில் தங்காது மேலான மர்த்தபாவை எய்த இதனை நானொன்றுக்கு 100 தடவை வீதம் ஓதி வந்தால் அவனுக்கு அல்லாஹாலா கப்ரில் தங்க வைக்காமல் மேலான மர்த்தபாவுக்கு கொண்டு சென்று விடுவான். சுப்ஹானல்லாஹ். நல்ல குழந்தைகள் பெற இந்த இஸ்மை வெள்ளிக்கிழமை இரவு 101 தடவை ஓதினால் நல்ல குழந்தை பிறக்கும். இன்ஷா அல்லாஹ். நல்ல மரணம் ஏற்பட இந்த இஸ்மை அதிகமாக ஓத வேண்டும். நாட்டம் நிறைவேறுவதற்காக தினமும் 246 தடவை ஓதி வர வேண்டும். உதவி புரிபவர்கள் கிடைக்க தனிமையாக இருப்பவர்கள் இந்த இஸ்மை தொடர்ந்து ஓதி வந்தால் அல்லாஹ் அவருக்கு உதவியாளரை ஏற்படுத்துவான். மருத்துவர்களிடம் அதிகமான மக்கள் வருவதற்காக இந்த இஸ்மை அதிகமாக ஓதி எழுதி தம்மிடம் வைத்து கொள்ளலாம். கபருடைய வேதனை அணுகாமல் இருக்க இந்த இஸ்மை ஒருவன் நாளொன்றுக்கு 100 தடவை ஓதி வர வேண்டும். கபருடைய வேதனை செய்யப்பட மாட்டாது. அல்லாஹ் அவனை கபரில் தனிமையாக்கவும் மாட்டான். அன்பு நட்பு அதிகமாக கிடைக்க ஒருவன் இந்த இஸ்மை ஒரு ரோஜாப்பூ பூவின் மீது 75 தடவைகள் ஊதி தான் நேசிக்கக்கூடிய ஒருவரிடம் கொடுத்து அதனை அவர் நுகர்ந்தால் அதன் காரணமாக இருவருக்கும் இடையே அன்பும் நட்பும் அதிகப்பட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ். கண் நோய் நீங்க அந்நாபி உல் பாரி என்று 11 தடவை ஓதி கண்களில் ஊத வேண்டும். அடுத்து முசவ்விரு ஜல்ல ஜலாலுஹு, உருவாக்குபவன். ஜமாலி 336. நூதனமான பொருட்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த இஸ்மை ஒருவன் அதிகமாக ஓதி வர வேண்டும். நூதனமான பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை அவன் பெற்றுவிடுவான். மலடு நீங்கி கருத்தரிக்க மலடான பெண் 7 நாள் நோன்பு வைத்து ஒவ்வொரு நாளும் தண்ணீரால் நோன்பு திறக்கும் முன்பு அல் பாரியுல் முசவ்விரு என்று 21 தடவை ஊதிவிட்டு பிறகு அந்த தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை கொண்டு நோன்பு திறந்த பிறகு குடித்த பிறகு கணவனோடு மறுவினால் அவள் இறையருளால் 7 நாட்களுக்கு முன்பே கருத்தரித்திருப்பாள். சுப்ஹானல்லாஹ். துன்பம் அகல இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் துன்பத்தை நீக்குவான். சாலிஹான குழந்தை பெற ஒருவன் தன்னுடைய படுக்கை விரிப்பில் அமர்ந்து யா முசவ்விரு என்ற இந்த இஸ்மை 10 தடவை ஓதிக்கொண்ட பிறகு மனைவியோடு மறுவினால் சாலிஹான நல்ல குழந்தை பிறக்கும். சுப்ஹானல்லாஹ். கஷ்டமான காரியம் லேசாக இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். கடன் நீங்க கடன் பட்டவர்கள் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் கடன் நீங்கிவிடும். பிறரை வசியப்படுத்த ஒருவன் ஒடு செய்த பிறகு தன் வலது கை களிமா விரலால் யா முசவ்விரு என்று தன் நெற்றியில் எழுதி கொண்டு தான் விரும்பும் நபரை சந்தித்தால் அவர் வசியமாகி விடுவார்.
சுஹான்அல்லாஹ். அடுத்தது யா கஃபார், காரணத்தோடு மன்னிப்பவன். ஜமாலி 281. பாவ மன்னிப்பு பெற யா கஃபார் என்று ஜும்மாவுடைய தொழுகை தொழுத பிறகு 100 தடவை ஓதினால் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னித்தருள்வான். சுஹான்அல்லாஹ். இரணம் அதிகரிக்க இவ்வாறு இந்த இஸ்மை அதிகமாக ஓதினால் துன்பங்கள் நீங்க பெறுவான், இரணம் அதிகரித்துவிடும். பாவ மன்னிப்பு பெறவும் மக்கள் அன்பு செலுத்துவதற்காகவும் ஜும்மாவுடைய தொழுகை தொழுத பிறகு இந்த இஸ்மை 1000 தடவைகள் ஓத வேண்டும். ஒவ்வொரு 100 தடவைக்கு பிறகும் ஒரு தடவை இஃபிர் துனூபி என்று ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஓதி முடித்த பிறகு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மக்களும் அவர் மீது அன்பு செலுத்துவார்கள். சுஹான்அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெற அசர் தொழுகையை தொழுத பிறகு யா கஃபாரு யஃபிர்லி என்று 100 தடவை ஓதினால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை பொறுத்தருள்வான். சுஹான்அல்லாஹ். யா கஹாரு, எதிரிகளை அடக்க இந்த இஸ்மை ஒருவன் சுபஹுடைய சுன்னத்துக்கும் பரலுக்கும் இடையில் அதிகமாக ஓதி வர வேண்டும். எதிரிகள் அடங்கிவிடுவார்கள். இந்த யா கஹாரு என்ற இஸ்மை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 306 தடவை ஓத வேண்டும். இவ்வாறு மௌலானா யாக்கூப் சர்க்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உலக பற்று நீங்க, மேலும் அவன் உலக ஆசாபாசங்களில் உழலாமல் இனிய அமைதி பெறுவான். அவனுக்கு அமைதியான இறப்பு கிடைக்கும். இது குதுபுகளின் அஸ்மாக்களில் ஒன்று என்று கூறப்படுகிறது. துன்பம் கவலை நீங்க, ஒருவன் இதனை அதிகமாக ஓதி வந்தால் அவனுடைய துன்பம் கவலைகள் நீங்கிவிடும். சுஹான்அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பை பெற ஒருவன் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவான். எண்ணங்கள் ஈடேற்றம் பெற ஒருவன் பள்ளிவாசலிலோ வீட்டிலோ அமர்ந்து தலையை திறந்த வண்ணம் 2 கைகளை அல்லாஹ்விடம் ஏந்தி 100 தடவை இந்த இஸ்மை ஓதி வந்தால் அல்லாஹ் அவனுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருவான். சுஹான்அல்லாஹ். பிறருடைய கொடுமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். இதற்கும் மேலாக இன்னல்லாஹ ஹுவல்லதி லைஸ கமிஸ்லிஹி ஷைஉம் வஹுவ வாஹிதுல் கஹார் என்று ஓதி வந்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். இது சோதிக்கப்பட்டதாகும். கடின வேலை இலகுவாக, கடின வேலைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இந்த இஸ்மை 100 தடவை ஓதினால் அந்த வேலை இலகுவாக முடிந்துவிடும். சுஹான்அல்லாஹ். மனைவி கீழ்ப்படிந்து நடக்க, சூனியம் செய்யப்பட்டதன் காரணமாக மனைவி கீழ்ப்படிந்து நடக்காமல் இருந்தால் இதனை ஒரு தட்டை பீங்கானில் எழுதி அருந்த செய்ய வேண்டும். சுஹான்அல்லாஹ். அடுத்து யா வஹாபு ஜல்ல ஜலாலுஹு, அதிகமாக வழங்குபவன். ஜமாலி 14. பிறர்பால் தேவையற்றிருக்க இதனை ஒருவன் அதிகமாக ஓதி வந்தால் அவன் பிறருடைய தேவையற்றவனாகி விடுவான். அவன் கண்ணியம் பெறுவான், வறுமை நீங்கி வளவாழ்வு பெறுவான். பட்டினி பசியிலிருந்து காவல் பெற ஒருவன் இந்த இஸ்மை அதிகமாக ஓதினாலோ அல்லது எழுதி வைத்து கொண்டாலோ அல்லது லுஹருடைய தொழுகையின் கடைசி சஸ்தாவில் 41 தடவை ஓதினாலோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா பசி பட்டினியிலிருந்து வியக்கத்தக்க முறையில் நிவாரணம் அளிப்பான். சுஹான்அல்லாஹ். நாட்டம் ஈடேற ஒருவன் நள்ளிரவு வீட்டிலோ அல்லது பள்ளிவாசலிலோ 3 தடவை சஜ்தா செய்து நிமிர்ந்து அமர்ந்து கையை தூக்கி தலையை திறந்த வண்ணம் இதனை 100 தடவை ஓதினால் அவனுடைய நாட்டங்கள் நிறைவு பெறும். சுஹான்அல்லாஹ். காணாமல் போன பொருட்கள் கிடைக்க இதே போல செய்யலாம். இரணம் அதிகப்பட லுஹா தொழுகை தொழுத பிறகு சஜ்தாவுடைய ஆயத்து ஓதி சஜ்தாவில் இதனை 7 தடவை ஓத வேண்டும். வேறொரு முறை லுஹா தொழுகை 2 ரக்காத்தாக 4 ரக்காத்துக்கள் தொழுது சலாம் கொடுத்த பிறகு சஜ்தாவில் விழுந்து இந்த இஸ்மை 104 தடவை ஓத வேண்டும். யா வஹாபு, இறையருளால் இரணம் விரிவாகும் என சாஹ் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அவகாசம் இல்லை என்றால் யா வஹாபு ஜல்ல ஜலாலுஹு என்ற இந்த இஸ்மை 50 தடவை ஓதினாலும் போதும் என்று சொல்கிறார்கள். மற்றொரு முறை ஒருவன் புதன்கிழமை குளித்து ஒழு செய்து கொண்டு 2 ரக்காத் லுஹா தொழுத பிறகு இந்த இஸ்மை 1000 தடவை ஓதினால் அவனுக்கு கணக்கில் அடங்காத செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான். சுஹான்அல்லாஹ். இன்னொரு முறை வைகறை தொழுகைக்கு முன்னும் பின்னும் 300 தடவை இதனை வழக்கமாக ஓதி வர வேண்டும். இந்த இஸ்மை ஓதுவதற்கு முன்பு 11 தடவை செலவாத்தும் ஓதிய பிறகு 11 தடவை செலவாத்தும் ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்விதம் செய்து வந்தால் அல்லாஹுடைய பேரருளால் இரணம் அதிகப்பட்டுவிடும். தானும் தன்னுடைய சந்ததிகளும் செல்வம் பெற்று வாழ ஒவ்வொரு நாளும் வைகறை தொழுகைக்கு பிறகு யா வஹாப் என்று 1400 தடவை ஓதி வர வேண்டும்.
ஓதுவதற்கு முன்பும் பின்பும் 14 தடவைகள் வீதம் ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்விதம் ஒருவன் செய்து வந்தால் அவன் செல்வந்தன் ஆகிவிடுவான். அவன் மட்டுமல்லாமல் அவனுடைய சந்ததிகளும் செல்வந்தர்களாக வாழ்வார்கள் என்று சில வலிமார்கள் கூறுகிறார்கள். சுஹான்லா. துன்பம் நீங்க ஒரு மைதானத்திற்கு சென்று கையேந்தி யா வஹாப் என்று 100 தடவை இறைஞ்சின் துன்பம் நீங்கிவிடும் என யாக்கூப் சர்க்கி கூறுகிறார்கள். அடுத்து யா ரஸாஹு ஜல்ல ஜலாலுஹு இரணமளிப்பவன். ஜமாலி 308. இல்லத்தில் பர்க்கத் ஏற்பட நோய் அணுகாமல் இருக்க ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்பு ஃபஜ்ருடைய துவக்கத்தில் அல்லது வைகரை தொழுகை தொழுத பிறகு இந்த இஸ்மை இல்லத்தில் ஒவ்வொரு மூலையிலும் 10 தடவைகள் ஓதி ஊதினால் பரக்கத் ஏற்படும். நோய் அணுகாது. கிப்லாவை முன்னோக்கி இருந்து வலது பக்கத்திலிருந்து துவங்கி ஊத வேண்டும். துன்பம் நீங்கி இரணம் பெற ஒருவன் ஜும்மாவுடைய தொழுகை தொழுத பிறகு யா ரஸாஹு என்று வழக்கமாக 1232 தடவை ஓதி வந்தால் அவனுடைய துன்பங்கள் நீங்கும், இரணம் விரிவாகும். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தரிசிக்க வேண்டுமா? ஒருவன் தனித்ததொரு இடத்தில் அமர்ந்து இந்த இஸ்மை 1000 தடவை ஓதி வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தரிசிக்கக்கூடிய பேர் பெறுவான். ஆனால் ஒரு நிபந்தனை, அவனுக்கு சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹுடைய பெயர் யா ஃபத்தாஹு ஜல்ல ஜலாலுஹு திறப்பவன். ஜமாலி 489. நாட்டம் நிறைவேற, உள்ளம் தூய்மை பெற, இரணம் அதிகரிக்க, கவலைகள் நீங்கி பெற. இவை அனைத்தும் யா ஃபத்தாஹு என்று ஓதுவதினால் வைகரை தொழுகைக்கு பிறகு ஒருவன் ஓதி வந்தால் நெஞ்சிலே கையை வைத்துக்கொண்டு 71 தடவை ஓதி வர வேண்டும். இவ்வாறு ஓதினால் நாட்டங்கள் நிறைவேறும், இரணம் அதிகரிக்கும், கவலைகள் நீங்கும், உள்ளம் தூய்மை பெறும். சிரமமான வேலை நிறைவேற இஷா தொழுத பிறகு யா ஃபத்தாஹு என்று 100 தடவை ஓத வேண்டும். யஹ்யா மனீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். தொட்டது துலங்க ஒருவன் நாள்தோறும் 450 தடவை யா ஃபத்தாஹு என்று ஓதி வந்தால், இதா ஜா நஸ்ருல்லாஹி சூராவை 7 தடவைகள் ஓதிக்கொண்டால் அவன் தொட்ட வேலைகள் துலங்கும் என்று இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். சுஹான்ல்லாஹ். அலுவல்கள் வெற்றி பெற அதிகமாக யா ஃபத்தாஹு என்று ஓதி வர வேண்டும். அடுத்த இஸ்மு அலீம் மிக அறிபவன். ஜமாலி 150. ஞானம் ஏற்பட யா அலீம் என்று அதிகமாக ஓதி வந்தால் அவனுக்கு தகுந்த அளவு கல்வி ஞானம் ஏற்படும். இறைவனுடைய இரகசியங்களில் ஒன்று தனக்கு தெளிவாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருவன் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அவனுக்கு அது தெளிவாகும். மறைவானவற்றை அறிய ஒருவன் மறைவான விஷயம் ஒன்றை அறிய விரும்பினால் யா அலீமு யா ஆலிமுல் கைப் என்று 100 தடவை ஓதிவிட்டு உறங்கினால் அவன் தான் விரும்பிய மறைவான விஷயத்தை அறிந்து கொள்வான். ஞானி ஆக தொழுகைக்கு பிறகு 100 தடவை யா அலீமு யா ஆலிமுல் கைப் என்று வழக்கமாக ஓதி வர வேண்டும். வெறி நாய் கடித்தவனுக்கு அலீமுன் ஹக்கீமுன் என்ற இஸ்முகளை எழுதி கரைத்து குடிக்கச் செய்ய வேண்டும். கொடிய ஜந்துக்களுடைய விஷம் இறங்க இதேபோல ஜெய்தூன் எண்ணெயில் கரைத்து குடிக்க செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பு பெறுவதற்காக அதிகமாக ஓதி வந்தால் பாவங்கள் மன்னித்தருள்வான் அல்லாஹு தாலா. துவங்கக்கூடிய அலுவலின் நன்மை தீமையை அறிந்து கொள்ள ஒருவன் தான் துவங்கவிருக்கும் அலுவலின் நன்மை தீமையை அறிய விரும்பினால் அவன் வெள்ளிக்கிழமை இரவு 2 ரக்காத் நஃபில் தொழுத வேண்டும். சஜ்தாவில் விழுந்து யா அலீம் என்று 100 தடவை ஓதி பிறகு அதே இடத்தில் படுத்து தூங்க வேண்டும். கனவின் மூலம் அதனுடைய நன்மை தீமைகள் அறிவிக்கப்படும். சுஹான்ல்லாஹ். நாட்டங்கள் அனைத்தும் நிறைவேற ஒருவன் ஒழு செய்து கானகம் சென்று அங்கே 2 ரக்காத் நஃபில் தொழுக வேண்டும். அவ்வாறு தொழுத பிறகு கிப்லாவை முன்னோக்கியவனாக 1000 தடவைகள் இந்த இஸ்மை ஓதி அவனுடைய நாட்டங்கள் அனைத்தையும் கேட்க வேண்டும். அல்லாஹு தாலா அவனுடைய நாட்டங்களை நிறைவேற்றி அருள்வான் இன்ஷா அல்லாஹ். நினைவாற்றல் பெறுவதற்காக இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வருபவர்களுக்கு நல்ல நினைவாற்றல் கிடைக்கும். துன்பம் அபாயம் அணுகாமல் இருக்க இதனை நாள்தோறும் 12,000 தடவை ஓதி வந்தால் அல்லாஹுடைய காவலில் அவர்கள் இருப்பார்கள். சுஹான்ல்லாஹ். அடுத்து யா காபிலு ஜல்ல ஜலாலுஹு கைப்பற்றுவோன். ஜலாலி 903. உணவு துன்பங்கள் ஏற்படாமல் இருக்க ஒருவன் 40 நாட்களுக்கு 40 ரொட்டி துண்டுகளில் எழுதி உண்டால் அவனது 40 பிடி உணவில் ஓதி உண்டால் அல்லது நாள்தோறும் ஓதி வந்தாலும் அவனுக்கு ஒருபோதும் உணவு துன்பம் ஏற்படாது. சுஹான்ல்லாஹ்.
கபருடைய துன்பம் அகல நாள்தோறும் ஓதி வர வேண்டும். கபருடைய வேதனையிலிருந்து துவா செய்து பாதுகாப்பு தேட வேண்டும். உடலில் வேதனை காயம் ஏற்படாமல் இருக்க இதே போல ரொட்டி துண்டுகளில் எழுதி சாப்பிட்டு வந்தால் உடலில் காயமோ வேதனையோ ஏற்படாது. எதிரி வெற்றி கொள்ள எதிரிக்கு உதவி கிடைக்காமல் போவதற்காக 3 நாட்கள் தொடர்ந்து ஓதி வர வேண்டும். வறுமை ஏற்படாமல் இருக்க ஒருவன் உணவு உண்ணும் பொழுது இந்த இஸ்மை ஓதி வந்தால் அவனுக்கு வறுமை ஏற்படாது. நரக நெருப்பு தீண்டாமல் இருக்க ஒருவன் இதனை வழக்கமாக ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் ஓதி வந்தால் அவனுக்கு நரக நெருப்பு தீண்டாது. சுஹான்லா. யா பாசிட்டு விரிவாக்குபவன் ஜமாலி 72. இரணம் பெருக சாப்பிட்ட பிறகு ஒருவன் 127 தடவை ஓதி வந்தால் அவனுடைய இரணம் விரிவாகும். பிறருடைய அன்பை பெற ஒருவன் வைகரி நேரத்தில் இந்த இஸ்மை 10 தடவை ஓதி கையில் ஊதி முகத்தில் தடவிக்கொண்டால் அவனுக்கு பிறருடைய தேவை ஏற்படாது. அவன் மீது அனைவரும் அன்பு செலுத்துவார்கள். ஆபத்து ஏற்படாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் 72 தடவை ஓத வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க பின் இரவில் யா பாசித் என்று அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்ய வேண்டும். எதிர்பாரா வண்ணம் இரணம் கிடைக்கும். செல்வந்தனாக ஒருவன் ஒவ்வொரு நாளும் லுஹாவுடைய தொழுகை தொழுது 10 தடவை அல்லது 100 தடவை ஓதி முகத்தில் தடவிக்கொள்வானேயானால் அல்லாஹ் அவனை செல்வந்தனாக்குவான். சுஹான்லா. அவன் பிறருடைய தேவையற்றவனாக ஆகிவிடுவான். அல்லது ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் இதனை 72 தடவை வழக்கமாக ஓதிவர வேண்டும். செல்வந்தனாவான். 5 நேரமும் சரியான முறையில் தொழுக வேண்டும். இவ்வாறு அஸ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். கண் ஒளி பெற விடிந்து எழுந்ததும் கண்களை மூடிய வண்ணமே களிமா விரலால் எச்சிலை தொட்டு யா பாசித் ஜல்ல ஜலாலுஹு என்று கூறி இமைகளின் மீது வழக்கமாக தடவி வர வேண்டும். அல்லாஹு தஆலா கண்களில் பார்வை தருவான். சுஹான்லா. எல்லா படைப்புகளும் ஒருவன் மீது அன்பு செலுத்த இந்த இஸ்மை 288 தடவை தினமும் ஓத வேண்டும். இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்பட ஒருவன் இந்த இஸ்மை அதிகமாக ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் துவா செய்தால் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். குடல் அனுபந்தம் நீங்க குடல் அனுபந்தத்தால் துன்பப்படுபவர்கள் யா பாசித்து யா கரீம் என்று 500 தடவை ஓதி தண்ணீரில் ஊதி அருந்த வேண்டும். அவ்வாறு செய்தால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட நோயை குணமாக்குவான். இன்ஷா அல்லா. அல்லாஹு தாலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லா. நாம் 21 இஸ்மு வரை இதுவரை பார்த்துவிட்டோம். நமது 3வது பகுதியாக இந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு பலன்களை பார்க்கின்றோம். தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய அனைத்து பயான்களையும் முழுமையாக கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். கேட்டதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருவானாக. ஆமீன். 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசை மறுமையில் நமக்கு தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். திக்ர் செய்யும் நாவையும் சுக்குர் செய்யும் மனதையும் தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்தருவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.